கிண்டுறதுக்கு எங்க அப்பா கொஞ்சம் ஹெல்ப் கிண்டுங்கப்பா. இப்போ வந்துட்டு வரல நாங்க அப்படில சொல்லல. வா எங்க அப்பா இப்ப சொதப்பி பா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஹலோ फ्रेंड्स, இன்னைக்கு நாம ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு பவுல், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல பேக்கிங் சோடா போட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனும் உள்ள இறக்கிடுங்க. அப்புறம் இது வந்துட்டு ஒயிட் க்ளூ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு கேன் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு காண்டாக்ட் சொல்யூஷன், அது வந்துட்டு ஸ்லைம்க்கெல்லாம் ஊற்றலாம். இப்போ வந்துட்டு ஒயிட் க்ளூ கொஞ்சோண்டு ஊற்ற போகிறோம். அதுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறாரு. நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு காண்டாக்ட் சொல்யூஷன் ஊத்த போறோம். அதுக்கும் எங்க அப்பா ஹெல்ப் பண்ண போறாரு. நீங்களும் காண்டாக்ட் சொல்யூஷன் ஊத்த சொன்னீங்கன்னா ஊத்துவாங்க. இப்போ வந்துட்டு காண்டாக்ட் சொல்யூஷன் ஊத்துனதுக்கு அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க. அது ஆக்சுவலி திக்கா வரலைன்னா நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் போட்டுட்டு கிண்டுங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நான் நல்லா இப்போ கிண்ட போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த வெள்ளை வெள்ளையா தெரியறதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரியாம பண்ண போறோம். அதுக்கு நல்லா கிண்டணும். வந்துட்டு நமக்கு நல்லா திக்கா போல்ல ஒட்டிட்டு வந்திருக்குது. அதுக்கு வந்துட்டு கிண்ட இன்னும் நிறைய ஆட் பண்ணோம்னா அது வந்துட்டு உண்மையான இழுக்கிற ஸ்லைமா வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போறேன். இத்தனையோடு மட்டும் எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் ஆனால் நிறைய எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எங்க அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு இதை கிண்டுறதுக்கு. இன்னும் வரலைன்னா அவரே பேக்கிங் சோடா போட்டுக்குவாரு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட போறோம். அது இன்னும் வரல. நல்லா மிதமா வந்துருச்சு பேக்கிங் சோடா போட்டது. இப்போ வந்துட்டு காண்டாக்ட் சொல்யூஷன் ஊத்தியாச்சு. நமக்கு இப்படி நல்லா வந்துருச்சு. ஸோ ஸ்பூன்ல ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க போறோம். இப்போ வந்துட்டு நமக்கு நல்லா அழகா கிளவுடியா வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நல்லா ஸ்குஷியா அழகா வந்துருச்சு. பேக்கிங் சோடா போட்டு காண்டாக்ட் சொல்யூஷன் கடைசியில் ஊத்துனதுனால தான். இப்போ வந்துட்டு நான் இதை நல்லா இழுத்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்ட்ரெச்சியா வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது நமக்கு ஈஸியாவே இப்படி வந்துருது. இங்க பாருங்க, இங்க பார்த்துக்கோங்க. இது கையில ஒட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்க. என் கையை ஃபிங்கர் நான் உள்ள விடுறேன், இது ஒட்டாது. பா நாய்
என்னது இது? நாய். எப்படி? ஆமா காது. காட்டு மாதிரி பண்ணிட்டா பாரு. இது பாரு. இப்போ நான் இப்படி உருட்டிக்கிறேன். உருட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் இதை இப்படி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இழுக்கிறேன், அதுக்கப்புறம் இழுக்கிறேன். இதை இப்படி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இப்படி வந்துடுது. அதுக்கப்புறமா ஸ்லைம்லேருந்து இப்படி எடுத்து இப்படி திரட்டிக்கிறேன். திரட்டினதுக்கப்புறம் இழுத்து இங்கே வச்சிடுறேன். பார்க்கறதுக்கு குருவி மாதிரி இருக்கும். அதை இப்படி மடிச்சுட்டு இதை எடுத்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் எடுத்து ஒட்ட முடியும். இதை எடுத்து இப்படி ஒட்டிடுறோம். இப்போ இது கண்ணுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கொடுப்பேன். அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்படி பண்ண இப்போ இந்த மாதிரி இழுத்து கால் செஞ்சுக்கோங்க. இப்படி இழுத்துக்கிறேன். இப்போ நகத்தை வச்சு நான் இதுக்கு வாய் போட்டுருவேன். கண்ணு வந்துருச்சு. இப்போ அதை இழுத்து நம்ம விளையாட போறோம். அதுக்கு நான் இதோட வாலையும் இதோட முகத்தையும் பிடிச்சி இழுக்கிறேன்.